21 வயசுல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது சவுண்ட்ஸ் எக்ஸைட்டிங் தான். பட் லெட் மீ டெல் யூ த ட்ரூத், இட் இஸ் நாட் ஈஸி. உங்ககிட்ட யாருமே இந்த விஷயத்தையே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க எந்த இன்வெஸ்டர்ஸை ரீச் அவுட் பண்ணாலும் அவங்க நீ ரொம்பவே யங்கா இருக்க, உன்னால இந்த பிசினஸை பார்த்துக்க முடியாதுன்னு பேங்கை ரீச் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி யாருமே உனக்கு இந்த வயசு இல்லை, ஒழுங்கா வேலைக்கு போன்னு தான் சொல்லுவாங்க. யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டே. 21 வயசுல உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்காது, அப்புறம் எப்படி பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய நெட்வொர்க்கிங்கும் இருக்காது. நீங்க பண்ற ஒரு சின்ன தப்புமே உங்களுக்கு லாக்ஸ்ல லாஸ் ஆகிட்டு இருக்கும். உங்க வயசுல இருக்க எல்லாருமே பார்ட்டி பண்ணுவாங்க, வீக்கெண்ட்னா வெளியே போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, ப்ரோக்கா, அலோனா நீங்க மட்டும் தனியா உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் உங்களுக்குள்ளே ஒரு நாளைக்கு 100 வாட்டி கொஸ்டின் வரும், இது ஒரு ரைட்டான சாய்ஸானு. த ப்ரெஷர் இஸ் ரியல், ஆனா அதுக்கான ரிவார்ட் வொர்த் இட்டா இருக்கும். பிகாஸ் எல்லாருமே அவங்க 20ஸ்ல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. எல்லாரும் வேற ஒருத்தங்க ட்ரீம்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் உங்க ட்ரீம்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 21 வயசு தான் ஆகுது, நீங்க பெருசா ட்ரீம் பண்றீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா மோட்டிவேஷனலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் மோட்டிவேஷனல் தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.